ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோவோட அக்சசரிஸ் பற்றி தான். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வண்டியோட ரிவ்யூ பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் என்ன போட்டிருக்கிறாங்க, கம்பெனி சைடு எனக்கு என்ன ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அது போக வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நான் என்னென்ன அக்சசரிஸ் வந்து வாங்கியிருக்கிறேன், அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட எனக்கு என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஷோரூம்லேருந்து நான் வாங்குறப்பவே பார்த்தீங்கன்னா என்னென்ன அக்சசரிஸ் வந்து அவங்க சைடில் எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ கிட்னு சொல்லி எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பக்கம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்ன வந்து அவங்க எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் கார்னிஷ். ஸோ இந்த நம்பர் பிளேட் கார்னிஷ் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது டோர் வைசர். ஸோ இந்த 6 சைடு பார்த்தீங்கன்னா இந்த டோர் வைசர் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல் கப்பு. ஸோ இந்த வீல் கப்பு வந்து வண்டியோட வந்து தான் ஃப்ரீயாக தான். அடுத்து இந்த சைடு ஸ்டெப். இந்த சைடு ஸ்டெப்பும் வண்டியோட கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ ஸ்டார் ஸ்டிக்கர். இந்த ஈகோ ஸ்டார் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னாலும் வண்டியோட வர பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் தான் வரும். இந்த ஈகோ ஸ்டார் ஸ்டிக்கர் வந்து இதுவும் எக்ஸ்ட்ரா தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மட் ஃப்ளாப். இந்த சேரு வந்து சகதியை வந்து சைடில் வண்டியில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸோ 4 வீலுக்கு வந்து இந்த மட் ஃப்ளாப் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி எம்பலம் ஈகோ ஸ்டார் இருக்குது. இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வர்றது. நார்மலாக பார்த்தீங்கன்னா வெறும் சுசுகி இந்த மாதிரி தான் எம்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாருதி சுசுகி இந்த 2 எம்பலம் வந்து இதுவும் எக்ஸ்ட்ரா அந்த காம்போ கிட்டில் தான் வருதுங்க. ஸோ வண்டியோட உள் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங் வீல் கவர் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இது நம்ம இந்த காம்போ கிட்டோட ஃப்ரீயாக வர்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ. இந்த ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஜேவிசி மாடல் சிங்கிள் டின் ஸ்டீரியோ. இதுவும் வண்டியோட ஆஃபர் பண்ணி கொடுத்தது தான். இது போக வந்து வண்டியில் வந்து 2 ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த முன்னாடி வருதுங்க. இதோட 2 ஸ்பீக்கர் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சீட் கவர். ஸோ இது 5 சீட்டர் வண்டிங்காட்டி பின்னாடி ஒரு ரோல் இருக்கிற இந்த சீட் கவரும் ஃப்ரண்ட் 2மே சீட் கவர் கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ளோர் மேட். இது வந்து கட் மேட்டு தான், ஃபுல் மேட் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் கொடுத்துருக்காங்க, கட் மேட் இது. அதே மாதிரி சென்டர் ரோவுக்கு ஒரு மேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் ரோவுக்கு ஒரு மேட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மேட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே அந்த காம்போ கிட்டில் வர்ற இது தான், ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பேனர் செட்டு, அப்புறம் நீங்கள் வண்டி ஏதாவது எங்கேயாவது ரோட்டில் எதாவது நிற்பிச்சு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த இது ரோட்டில் நீங்கள் ஆப்போசிட்டில் வண்டி வர தெரிஞ்சுக்கிட்ட இது கொடுத்துருக்குறாங்க. இது போக இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கட்டிக்கு இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் கிளீனர். ஸோ இது ஒரு நல்ல யூஸு. ஸோ வண்டி இன்னர்ஸ் உள்ள சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப டஸ்ட்டு இந்த வெளியில் போய்ட்டு ஒரு மண் இருக்குது எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க.
காம்போ கிட் பார்த்தீங்கன்னா நான் ஃபெப்ரவரியில் புக் பண்ணங்காட்டி அந்த மந்தில் உண்டான ஆஃபர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி வைஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் சேஞ்ச் ஆகுன்னு சொன்னாங்க. அந்த டைம் நான் இந்த வண்டி புக் பண்ணங்காட்டி எனக்கு இந்த ஆஃபர் கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன அக்சசரிஸ் வந்து நான் வெளியில் போய் பே பண்ணி வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத பண்ணலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணல, எது முக்கியமாக அது மட்டும்தான் போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப். இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா நார்மல் வண்டியில் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பதில் நான் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1550 ரூபா செலவு பண்ணி அந்த ஹெட்லாம்போட பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வர வண்டியோட வெளிச்சத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நைட்டில் போகிறப்போ. இது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறேங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இண்டிகேட்டர் க்ரோம்ங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 240 ரூபா வருது. ஸோ இப்போ இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஹேண்டில் க்ரோம் போட்டிருக்கிறேன். இதுவும் நான் வந்து ஆன்லைனில் வாங்கினது. இது எங்கேன்னா அமேசானில் வாங்கினுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 399 399 ரூபா வருது. ஸோ 4 டோருக்கு வந்து இந்த க்ரோம் தான் தனியாக வாங்கி மாட்டியிருக்கிறேன். பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது விண்டோ லோயர் க்ரோம் சொல்லுவாங்க. இது ஒரு க்ரோம் ஃபினிஷில் வந்து நீங்கள் 3 பக்கமே இருக்குது. இந்த சைடு 3 அந்த பக்கம் 3 மொத்தம் 6 சைடுமே உங்களுக்கு இந்த இது கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து 704 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். ஸோ என்னென்ன நான் ஆன்லைனில் வாங்கினோம் எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்ருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷன் எம்பளம். இது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷன் கிடையாது இந்த வண்டி. இது ஒரு க்ரோம் ஃபினிஷில் இருக்குங்காட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதுக்காக இது வாங்கி ஓட்டிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வாட்ச்சு. ஸோ அனலாக் வாட்ச்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டிஜிட்டலில் இது வைக்கல. இது பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349. இது ஆன்லைனில் வாங்கினது தான், அமேசானில் வாங்கினதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சின்ன சின்னதாக எது நம்மளுக்கு பிடிச்சதோ அதை மட்டும் நான் வாங்கி யூஸ் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐட்டம் மட்டும் வந்து நான் வெளியில் பே பண்ணுறது. அது என்ன பார்த்தீங்கன்னா சன்ஃபில்ம், வண்டி ஸ்பாய்லர், அப்புறம் பேக் சைடு பம்பர். இது 3 வந்து நான் வெளியில் போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோவுக்கு பார்த்தீங்கன்னா சன்ஃபில்ம் ஒட்டியிருக்கிறேன். பேக் சைடு ஃப்ரண்ட்டு இல்லாமல் சைடு எல்லாமாக்கும் சன்ஃபில்ம் ஒட்டியிருக்கிறோம். ஸோ சன்ஃபில்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு 2300 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஸ்பாய்லர். ஸோ இந்த வண்டிக்கு முக்கியமான நல்லா அழகாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் மட்டும்தான். இந்த ஸ்பாய்லர் இல்லைன்னா வண்டி பார்க்குற கொஞ்சம் அந்தளவுக்கு லுக்கே இருக்காது. ஸோ இந்த ஸ்பாய்லரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வருதுங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தா இல்லை ஜாஸ்தியாக கம்மியானுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில. நான் போன பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் தான் இருந்தது, இது கம்மி இல்லை. அதனால் சரி நல்லா இருக்குன்னு வாங்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெயில் லைட் வந்துடுதுங்க பேக் லைட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு பம்பர் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங்கில் இந்த பம்பர் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800க்கு வாங்கினேன். ஸோ இந்த சன்ஃபில்மு, ஸ்பாய்லர் அண்ட் இந்த பம்பர் 3மே நான் கோயம்புத்தூரில் இருக்கிற நேரு ஸ்டேடியத்தில் இருக்கிற ஒரு கடையில் போட்டிருக்கேன் தனியாக. இது தனி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஸ்பீக்கர் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சீட்டு கடையில் 2 வந்துடுது அந்த பாக்ஸோட. இந்த ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி நான் ஆம்னியில் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை எடுத்து நான் இதுக்கு பண்ணியிருக்கிறேன்.
வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்பீக்கரும் வாங்கலை. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வண்டியோட வந்து நான் கழட்டிட்டேன். அது அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. ஆம்னியில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சோனி ஸ்பீக்கர் ரெண்டுமே முன்னாடி போட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த சீட்டு கடையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பைனர் ஸ்பீக்கர் போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து பழைய ஸ்பீக்கர் தான், புதுசு நான் எதுவும் ஆட் பண்ணல. இதுவே நல்லா தான் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள கேபின்குள்ளே இருக்கிற லைட்டுங்க. இந்த 2 லைட்டுமே பார்த்தீங்கன்னா வண்டியோட வர்றது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வரும். ஸோ ரெண்டுமே நான் ஒயிட் எல்இடி போட்டுட்டேன். ஸோ ஒரு எல்இடி ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 95 ரூபா அந்த மாதிரி வருது. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.